ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எங்கள் சித்திக்கு கால் பண்ணி பாப்பா வீட்டில் காய்கறி பிரியாணி இருக்குது வா சாப்பிட்ன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அப்போ தான் அவங்க பிரியாணி கண்டியே ரெடி பண்ணுதாங்க. வாங்க பிரியாணி எப்படி இருக்குதுன்னு அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுதாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ போல் தக்காளி சேர்த்தா தான் காய்கறி பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நல்லா குழு குழுன்னு தக்காளி வேகுற மாதிரி நல்லா கிண்டிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச கேரட்டு, பீன்ஸு எந்த காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வதங்குற வரை நல்லா கிண்டிடுங்க மிளகாலாம் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டே கொண்டக்கடலையும் சவ்வும் ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம நல்லா ஊறிட்டு அதையும் சேர்த்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கிடுவோம் அம்மியில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருளையுமே அம்மியில் வச்சு அரைச்சி குழம்பு வச்சா தான், கூட்டு வச்சாலும், பிரியாணி கிட்டினாலுமே அம்மியில் வச்சு அரைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிக்கிடுவோம். உடம்புக்குமே அம்மியில் வச்சு சாப்பிடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் பொடி தட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து மல்லி இலை புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மல்லி இலை புதினா இல்லாத பிரியாணியே இருக்காது. அதுதான் நல்லா மணத்துக்கிட்டு வாசமாக இருக்கும். அதனால் மல்லி இலை புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரியாணி பொடி வந்து சேர்த்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிரியாணி பொடி சேர்த்து ஒரு கிண்டி மூடிவிடுங்க. நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து அடுப்பில் வந்து மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ ஒரு பாக்கெட்டு தயிர் சேர்த்துக்குவோம். அப்புறம் நல்லா கிண்டி முடித்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டக்க தான் மசாலா அந்த தயிர்லாம் அந்த அதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஃபைனலாக தண்ணி ஊற்றி முடிச்சோன்னா தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வந்த பிறகு மூடி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சா தான் நல்லா வந்து கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. அந்த உப்பு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு போட்டு இப்போ வந்து நம்ம அரிசியும் போட்டுக்கிடுவோம். அரிசிலாம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எப்படி உள்ள வெந்து போய் இருக்குன்னு பாருங்கள். அரிசி எல்லாமே வெந்துட்டு எப்படி கொதிக்குன்னு பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி பிரியாணி இருக்கும். யாருக்கெல்லாம் காய்கறி பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு லெமனை புழிஞ்சு ஊற்றி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் வந்து கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதையும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வாழை இலை வீட்டிலே பறிச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையில சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பொருளுமே வாழை இலையில வச்சு சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடுக்கும் மரியாதையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் எங்கள் சித்தி பிள்ளைகள் எல்லாருமே தான் மாடியில் உட்காந்து தான் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரிச்சு, தயிர் பச்சடி, அப்புறம் பிரியாணி எல்லாருமே வச்சு சாப்பிடுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்து தான் சாப்பிடுதான் பாருங்கள். பிரியாணி எப்படி வெந்து எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உரைப்பு மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிப்பப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.